என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் வறட்சியான காலங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வழங்குவேன். உனது குடும்பத்தை செல்வ செழிப்பால் மூடுவேன் என்று நான் இன்று உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். எத்தனை கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் நீ உறுதியாக இருப்பாய். என்னை மறுதலிக்க மாட்டாய். என்னை விட்டு விலகவும் மாட்டாய். நானே உனது மெய்ப்பன், உனது தேவைகளை சந்திப்பவன். வனாந்தரத்தின் நடுவிலும் நீரூற்றுகளை திறக்க என்னால் முடியும். உனது இல்லத்தில் மாபெரும் அற்புதங்களை செய்யப் போகிறேன். இந்த செய்தியை முழுமையாக கேள். உன் இதயம் அமைதியடையும் போது என் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உன்னிடமிருந்து யாரும் திருட முடியாத அளவுக்கு மேன்மையான மற்றும் அபரிமிதமான பலன்களை நான் உனக்கு தருவேன். உன் காலண்டரில் இந்த நாளை நான் முன்பே குறித்து வைத்திருக்கிறேன். நீ இத்தனை காலம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த அற்புதம் இப்போது உன்னை வந்தடையப் போகிறது. இது வெறும் செய்தி மட்டுமல்ல, உன் வாழ்வின் தெய்வீக திருப்புமுனை. இந்த தருணம் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் நீண்ட நாட்களாக, ஒருவேளை பல ஆண்டுகளாக நீ ஒரே காரியத்திற்காக மன்றாடிக் கொண்டிருக்கிறாய். உன் ஆத்துமாவின் ஆழத்திலிருந்து நீ செய்த ஜெபங்கள் எனக்கு தெரிந்தே இருக்கின்றன. பொருளாதார ரீதியிலான விடுதலை, உறவுகளில் முன்னேற்றம், உடன் ஆரோக்கியம் அல்லது ஆன்மீக வளர்ச்சி என நீ கேட்ட ஒவ்வொன்றும் என் காதுகளில் விழுந்தன. சில நேரங்களில் பதில்கள் தாமதமாவதாக நீ உணர்ந்திருக்கலாம். என்னை கவனிக்கவில்லையோ என்று நீ சந்தேகப்பட்டிருக்கலாம். எதுவுமே மாறவில்லையே என்று நினைத்து நீ பலமுறை சோர்ந்து போயிருப்பாய். ஆனால் உன் மட்டுப்படுத்தப்பட்ட மனித பார்வையால் உன்னால் காண முடியாத ஒன்று உண்டு. நான் உனக்காகவும் உனது சூழ்நிலைகளுக்காகவும் பல நிலைகளில் ஒரே நேரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஒரு அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அதை தாங்கும் அளவுக்கு உன்னை தகுதிப்படுத்த நான் சில மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது. காலம் தாழ்வது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை பலப்படுத்தவே என்பதை நீ புரிந்துகொள். நான் திரைக்கு பின்னால் மனிதர்களை மாற்றியமைத்துக் கொண்டிருந்தேன். நேரத்தை ஒழுங்குபடுத்தினேன். சூழ்நிலைகளை மாற்றினேன். கதவுகளை திறந்தேன். சிலவற்றை மூடினேன். தடைகளை அகற்றி உன்னை சரியான இடத்தில் அமர்த்துவதற்கான பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேன். உனக்கு தேவையான அற்புதம் இன்னும் வரவில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் அது ஏற்கனவே இங்கே இருக்கிறது. உன் ஜெபத்திற்கான பதில் அதன் வழியில் இல்லை, அது ஏற்கனவே வந்தடைந்தது. நீ தேடிக்கொண்டிருக்கும் அந்த வாழ்வாதாரம் எதிர்காலத்தில் இல்லை. உன் ஆத்துமா இந்த வார்த்தைகளை ஏற்கும் இந்த தருணத்திலேயே அது வெளிப்படத் தொடங்குகிறது. ஏன் இந்த தாமதம் என்று நீ யோசித்திருக்கலாம். உனக்கு தரப்போகும் ஆசீர்வாதத்தை உன்னால் கையாள முடியும் என்பதையும், உயர்வு வரும்போது ஏற்படும் எதிர்ப்புகளை உன்னால் தாங்க முடியும் என்பதையும் உறுதி செய்யவே நான் உன்னை தயார் செய்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. நீ தயாராக இருக்கிறாய். சூழ்நிலைகளும் சரியாக அமைந்துவிட்டன. இப்போது ஆவிக்குரிய மண்டலத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உன்னை அழைக்கிறேன். நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் இந்த நேரத்தில் உனது வாழ்க்கை, உனது குடும்பம் மற்றும் உனது விதியின் மீது ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. உனது ஆசீர்வாதங்களை தடுக்கவும், உனது வெற்றியை தள்ளி போடவும், உனது மகிழ்ச்சியை திருடவும் சத்துரு அரும்பாடுபட்டு வருகிறான். உனது நிதி நிலைமையை சுற்றி சுவர்களை எழுப்பவும், உனது உறவுகளில் பிரிவினையை உருவாக்கவும் அவன் திட்டமிடுகிறான். உனது உடலில் நோய்களையும் உனது இதயத்தில் சந்தேகத்தையும் விதைக்க அவன் தன் சூழ்ச்சிகளை கையாண்டிருக்கிறான். உனக்கு ஏற்பட்ட தாக்குதல்கள் அனைத்தும் ஏதோ தற்செயலாக நடந்தவை என்று நீ நினைத்திருக்கலாம். அது வெறும் துரதிருஷ்டம் அல்லது கடினமான காலம் என்று நீ கருதியிருக்கலாம். ஆனால் அது உன் நோக்கத்தை அடைவதை தடுப்பதற்கான ஒரு திட்டமிடப்பட்ட தாக்குதல். ஆனால் சத்துரு கணக்கிட தவறிய ஒன்று உண்டு. அது என் மீதான உனது நம்பிக்கையும் உன் மீதான என் பேரன்பும் ஆகும். சத்துரு எழுப்பிய சுவர்கள் இப்போது இடிந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் உருவாக்கிய தடைகள் சிதறுகின்றன. அவர்கள் போட்ட பூட்டுகள் உடைக்கப்படுகின்றன. உன்னை சுற்றி கட்டப்பட்டிருந்த சங்கிலிகள் அறுந்து போகின்றன. தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஆசீர்வாதங்கள் இப்போது அத்தகைய அளவில், அத்தகைய வேகத்தில் உன்னை நோக்கி வரப்போகின்றன. நேற்று எது சாத்தியமில்லை என்று தோன்றியதோ அது இன்று சாத்தியமாகிறது. கடந்த வாரம் எது நம்பிக்கையற்றதாக தெரிந்ததோ அது இப்போது நம்பிக்கையால் நிரப்பப்படுகிறது. இது வெறும் கற்பனை அல்ல, இது உனக்கான தீர்க்கதரிசன வாக்கு. நீ கடந்து வந்த சோதனைகள், கண்ணீர் மற்றும் காத்திருப்பு காலம் வீண் போகவில்லை. நான் எதை தொடங்கினேனோ அதை முடிப்பேன் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். என் வல்லமை எதற்கும் கட்டுப்படாதது. அது உனக்காக இப்போது கிரியை செய்கிறது.
அடுத்ததாக, உனது இயல்பான அறிவாற்றல் அல்லது கல்விக்கு அப்பாற்பட்ட மிக உயர்ந்த ஞானத்தையும் நுண்ணறிவையும் நீ பெறப்போகிறாய். சிக்கலான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பரலோகத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்படுவது போல உன் ஆத்துமாவில் விழும். கடினமான சூழ்நிலைகளுக்கான யுக்திகள் உன் ஜெபத் தருணங்களில் உனக்கு தோன்றும். புதிய தொழில் முயற்சிகள் அல்லது புதிய பணிகளுக்கான யோசனைகள் உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பும். அவற்றை நீ செயல்படுத்தும் போது உனது சொந்த திறமையால் செய்ய முடிந்ததை விட அதிக செயல்திறன் மற்றும் சிறப்புடன் அவை செயல்படும். இது உனது மூளையின் வழியாக நான் சிந்திப்பது, உனது பரிசுகளின் வழியாக நான் உருவாக்குவது, உனது முயற்சிகளின் மூலம் என் வல்லமை செயல்படுவது ஆகும். என் ஞானம் உனது மனதின் வழியாக பாயும். என் படைப்பாற்றல் உனது திறமைகள் மூலம் வெளிப்படும். நீ எதை செய்தாலும் அது வெற்றியடையும், ஏனெனில் நான் உனக்கு உள்ளிருந்து வழிநடத்துகிறேன். உனது விதியை முன்னெடுத்துச் செல்லும் அதிகாரம் கொண்ட மனிதர்களிடம் நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தயவை பெறப்போகிறாய். பொதுவாக பூட்டப்பட்டிருக்கும் கதவுகள் நீ தட்டும்போது திறக்கும். வழக்கமாக இல்லை என்று சொல்பவர்கள் நீ கேட்கும்போது ஆம் என்று சொல்வார்கள். பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய வாய்ப்புகள் நீ விண்ணப்பித்த உடனேயே உனக்கு கிடைக்கும். இது உனது கவர்ச்சியாலோ அல்லது உனது தகுதியாலோ நடந்ததல்ல. மாறாக, என் தயவு உன் மீது தங்கியிருப்பதாலும் என் ஆசீர்வாதம் உன்னை பின்தொடர்வதாலும் நடந்தது என்பதை நீ அறிவாய். நான் உனக்கு முன்னால் சென்று பாதைகளை செம்மைப்படுத்துகிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உன்னுடன் இருக்கும். மனிதர்களின் கண்களில் உனக்கு ஒரு விசேஷித்த அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் கூட உனது தேவையையும் முக்கியத்துவத்தையும் உணர்வார்கள். இது என் கை உன்னோடு இருக்கிறது என்பதற்கான அடையாளம். நீ எதிர்பார்க்காத ஆதாரங்களில் இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட பொருளாதார வசதிகள் வரப்போகின்றன. நீ கற்பனை செய்யாத வழிகளில் பணம் தேடி வரும். நீ இதுவரை ஆராயாத வழிகளில் உனக்கு வளங்கள் கிடைக்கும். நீ யாரிடமும் உதவி கேட்காமலேயே மனிதர்கள் உனக்கு உதவ முன்வருவார்கள். அந்த தருணம் மிகவும் துல்லியமாகவும் அந்த தொகை மிகவும் சரியாக தேவையான அளவிலும் இருக்கும். இது என்னிடமிருந்து மட்டுமே வர முடியும் என்பதை நீ உணர்வாய். உனது கடன்கள் அடைக்கப்படும், உனது தேவைகள் சந்திக்கப்படும். அதற்கும் மேலாக நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு உன்னை நான் உயர்த்துவேன். பற்றாக்குறை என்ற வார்த்தை இனி உன் அகராதியில் இருக்காது. உனது சொந்த வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் நீ யாருக்காக ஜெபிக்கிறாயோ அவர்களின் வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகமளிக்கும் அற்புதங்களை காண்பாய். நீ நோயுற்றவர்கள் மீது கைகளை வைப்பாய், அவர்கள் குணமடைவார்கள். உடைந்த இதயம் கொண்டவர்களிடம் நீ பேசும் வார்த்தைகள் அவர்களை மீண்டும் நிலைநிறுத்தும். கட்டப்பட்டிருப்பவர்களுக்கு நீ விடுதலையை அறிவிப்பாய், அவர்களின் சங்கிலிகள் தெரித்து விழும். இது உன்னில் பாயும் என் குணப்படுத்தும் வல்லமை. மற்றவர்களின் வாழ்க்கையில் என் தலையீக்கை கொண்டு செல்லும் ஒரு கருவியாக உன்னை நான் பயன்படுத்துகிறேன். இதை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் நீ தாழ்மையடைவாய், வியப்படைவாய், உன் விசுவாசத்தில் பலப்படுவாய். உடல் ரீதியான நோய்கள் மட்டுமின்றி மனரீதியான காயங்களையும் நான் ஆற்றுவேன். உன் குடும்பத்தில் உள்ள நீண்டகால ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உனக்கு வழிகாட்டுதலையும் எச்சரிக்கையையும் அளிக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கனவுகளையும் தரிசனங்களையும் நீ பெறுவாய். நீ உறங்கிக் கொண்டிருக்கும் போது நான் உன்னுடன் பேசுவேன். வரப்போகும் காரியங்களை உனக்கு காண்பிப்பேன். மறைந்திருக்கும் ஆபத்துகளை வெளிப்படுத்துவேன். கடினமான முடிவுகளை எடுக்க தெளிவை தருவேன். இவை வெறும் சாதாரண கனவுகள் அல்ல, இவை பரலோகத்திலிருந்து வரும் பதிவிறக்கங்கள். உனது விழிப்புணர்வுள்ள மனம் அமைதியாகவும் உனது ஆத்துமா ஏற்பு திறனுடனும் இருக்கும்போது நான் பேசும் வழிகள் இவை. எனவே இரவில் நான் உனக்கு காண்பிப்பதை பற்றி கவனமாக இரு. நீ எழுந்தவுடன் அவற்றை குறித்துவை. அதற்காக ஜெபித்து உறுதிப்படுத்துதலை தேடு. எதிர்காலத்தை பற்றிய பயம் நீங்கி தெளிவான திட்டத்தோடு நீ முன்னேற இது உதவும். உனது பாதையில் இருக்கும் குழப்பங்களை நான் நீக்கி உனக்கு ஒரு தீர்க்கதரிசன பார்வையை வழங்குவேன். நீ சரியான பாதையில் நடக்கிறாய் என்பதை என் ஆவி உனக்கு உறுதிப்படுத்தும். உனக்கு தோல்வியை தரக்கூடியவர்களிடம் ஆதரவை தேடாதே. இது ஒரு கசப்பான உண்மை. ஆனால் பலர் உனக்கு நித்திய அன்பை வாக்களிக்கிறார்கள். ஆனால் புயல் நெருங்கும்போது அவர்கள் ஓடிவிடுவார்கள். அவர்கள் உனது மகிழ்ச்சியை தங்களோடு எடுத்துச் சென்று உன்னிடம் மிஞ்சியிருக்கும் சிறு நம்பிக்கையையும் திருடிவிடுவார்கள். உன்னை விமர்சிப்பவர்கள் கூட இந்த இக்கட்டான காலத்தில் உனக்கு ஆதரவாக மாறுவார்கள். நான் இன்னும் தெளிவாக பேச வேண்டுமா? வன்முறையிலிருந்தும் கொடுமையிலிருந்தும் உன் பிள்ளைகளின் நலனுக்காக விலகினில். அஞ்சாதே, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் வழங்குவேன்.
நீ என் மீது மட்டுமே சார்ந்திருக்கும்போது நீ ஒருபோதும் ஏமாற்றமடைய மாட்டாய். எந்த நேரத்திலும் உனது தைரியமான விசுவாசத்தோடு என்னிடம் பேசு. உனது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். நீ மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும் அளவுக்கு உன்னை நான் ஞானத்திலும் தாழ்மையிலும் உயர்த்துவேன். உன்னை எவரும் காயப்படுத்த முடியாத அளவுக்கு உன்னை பலப்படுத்துவேன். பலர் உன்னை போல் இருக்க விரும்பும் அளவுக்கு உனது வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். உன் கடந்த கால தோல்விகள் உன்னை வரையறுக்க அனுமதிக்காதே. ஓயாத உழைப்பும் தீராத கவலைகளும் உன்னை அழுத்துகின்றன. ஆனால் இன்று நான் உனக்கு ஆறுதல் அளிக்கிறேன். புயல் வீசும்போது நீ அஞ்சத் தேவையில்லை. நான் அந்த புயலை அடக்கும் வல்லமை கொண்டவன். உன் குடும்பத்தில் சமாதானம் நிலவும். சச்சரவுகளும் பிரிவினைகளும் மறைந்து அன்பும் ஒற்றுமையும் மலரும். உனது இல்லம் என் பிரசன்னத்தால் நிரப்பப்படும். இதுவரை நீ இழந்த அனைத்தையும் நான் இரட்டிப்பாக திருப்பித் தருவேன். சமாதானமாக இரு, ஏனெனில் உன் காரியங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன்னை துன்புறுத்தியவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் நீ அவர்களை மன்னிக்க வேண்டும், ஏனெனில் உனது வளர்ச்சி என் கிருபையினால் ஆனது. நீ ஒரு வெற்றியாளனாக நிமிர்ந்து நிற்பாய். உனது முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்க நான் வகை செய்வேன். இன்று நான் உனக்கு விடுதலையை பிரகடனம் செய்கிறேன். கடன் பொறிகளிலிருந்து விடுதலை, நோயின் பிடியிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை. உன்னை தடுத்து நிறுத்திய எந்த சக்தியும் இனி உன் மீது அதிகாரம் செலுத்த முடியாது. நீ ஒரு சுதந்திரமான பறவையைப் போலச் சிறகடித்து பறப்பாய். உனது எல்லைகளை நான் விரிவுபடுத்துவேன். இதுவரை நீ எட்ட முடியாத உயரத்தில் உன்னை அமர்த்துவேன். பயம் உன்னை விட்டு விலகி ஓடும். என் கண்கள் எப்போதும் உன் மீது இருக்கின்றன. உனது பாதையில் நான் ஒளியாக இருப்பேன். இருள் உன்னைச் சூழும்போது என் வார்த்தை உனக்கு வெளிச்சம் தரும். நீ தொடும் காரியமெல்லாம் துளிர்க்கும். இது உனக்கான விடுதலையின் காலம். இது உனக்கான செழிப்பின் காலம். உன் விசுவாசமே உனது கேடயம். சோதனைகள் வரும்போது அந்த பரிசை பயன்படுத்த மறக்காதே. உலகத்தின் பார்வையில் நீ சிறியவனாகத் தெரியலாம், ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வீரன். நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் வானத்தில் எதிரொலிக்கிறது. விசுவாசத்தோடு நீ எதை வேண்டினாலும் அது உனக்கு கிடைக்கும். சந்தேகத்திற்கு இடம் கொடுக்காதே, ஏனெனில் சந்தேகம் ஆசீர்வாதத்தை தடுக்கும் திருடன். முழு நம்பிக்கையோடு என்னை பின்தொடர். இதுவரை நீ பார்த்திராத அற்புதங்களை இனி பார்ப்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உனது விசுவாசம் உன்னை பலப்படுத்தும். உனது நம்பிக்கை உன்னை வழிநடத்தும். எதிரிகளின் அம்புகள் உன்மீது படாது. நான் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வேலியை அமைப்பேன். என் தூதர்களை அனுப்பி உன்னை பாதுகாக்கச் செய்வேன். உனது பயணங்களில் நான் உன்னுடன் இருப்பேன். உனது வருகையும் போக்கும் என்னால் ஆசிர்வதிக்கப்படும். உனது பாதுகாப்பு என் பொறுப்பு. நீ நிம்மதியாக உறங்கு. உன் காவலனாக நான் விழித்திருக்கிறேன். நாளை விடியும்போது நீ ஒரு புதிய மனிதனாக எழுந்திருப்பாய். என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். நீ அவற்றை தேடி அலைய தேவையில்லை. கீழ்ப்படிதல் பலிகளை விட மேலானது. என் கட்டளைகளை உன் இதயத்தில் வைத்துக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் சமாதானத்தையும் தரும். நீ செய்யும் தர்மங்களும் நீ காட்டும் அன்பும் எனக்கு பிரியமானது. ஏழைகளுக்கு நீ செய்யும் உதவி எனக்கு செய்வதாகும். உன் குணத்தால் நீ பலரை என்னிடம் ஈர்ப்பாய். நீ மற்றவர்களுக்கு ஒளியாக இருப்பாய். உனது நற்செயல்கள் பலருக்கு நம்பிக்கையை தரும். நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக திகழ்வாய். உனது தாழ்மை உன்னை உயர்த்தும். நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது நானும் உன்னை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பேன். உனது வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கும். நீ எதை பெற்றாலும் அதை தக்க வைத்துக் கொள்ளும் ஞானத்தை நான் தருவேன். நீ என்றும் செழித்து வளர்வாய். இப்போது நான் உன்னை முழுமையாக ஆசீர்வதிக்கிறேன். உனது கவலைகள் மறைந்து உனது கனவுகள் நனவாகட்டும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கட்டும். உனது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வளரட்டும். உனது தொழில் மற்றும் வேலைகளில் அபரிமிதமான உயர்வு கிடைக்கட்டும். இந்த செய்தியை நீ முழுமையாக கேட்டதற்காக நான் உன்னை வாழ்த்துகிறேன். நீ என் வார்த்தையை நம்பினாய். எனவே அந்த நம்பிக்கையின் பலனை நீ அனுபவிப்பாய். இன்று முதல் உனது வாழ்க்கை புதிய திசையில் பயணிக்கும். வெற்றியும் புகழும் உன்னை தேடி வரும். என் அமைதி உன்னுக்குள் நிலைத்திருக்கட்டும். நான் உன்னோடு இருக்கிறேன், எப்போதும் இருப்பேன். அஞ்சாதே, எழுந்து பிரகாசி. உன் ஒளி வந்துவிட்டது. எமது அன்பு எப்போதும் உன்மீதே இருக்கும்.
நீயே நிரந்தரம் இயேசுவே